விஜயுடைய வருகை அவர் மக்கள் இருக்கக்கூடிய ஆதரவு பெருசா இருக்கு. இந்த எலெக்ஷன் வந்து எப்படி முடியும்னு சொல்ல முடியாதுன்ற மாதிரியான கருத்துக்கள்லாம் வருது. அது நீங்கள் சகோதரர் விஜய்க்கு வந்து எங்கே போனாலும் மிகப்பெரிய ஒரு கூட்டம் வருது, அது மறுக்கிறது கிடையாது. ஆனால் அவங்களுடைய பார்ட்டியோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஒரு புதிய இயக்கம், அந்த கட்சியுடைய கட்டமைப்பு பார்க்கும்போது கட்டமைப்பே இல்லைன்னு சொல்லலாம். மக்கள்கிட்ட நிறைய இளைஞர்கிட்ட வர்றாங்க, ஒரு ஆதரவு இருக்கே தவிர அந்த ஆதரவு வந்து அது வாக்குகளாக மாற்றுறதுக்கு அது. ஏன்னா இன்னொரு முக்கியமான விஷயம்னா, சகோதரர் விஜயை ஆதரிக்கிற நபர்களே அவங்க பார்த்தீங்கன்னா அதில் அது பாதிக்கு மேலே பிஜேபியை எதிர்க்கிறாங்க. அதுங்க என்னன்னா கடைசி நேரத்தில் இப்போ நம்ம போடுற வாக்கு நாளைக்கு அது வந்து பாஜகவுக்கு மறைமுகமாக ஒரு ஆதரவாக போயிடுவேன்னு சொல்லிட்டு கடைசி நேரத்தில் இப்போ நிறைய அப்படி மாறுற மாதிரி நான் கேள்விப்படுறேன். சரி, அப்போது நம்ம அப்படி போட்டால் அது அதிமுக பாஜக அணிக்கு அது பலன் சேர்க்குங்கிறதுக்காண்டி நம்ம திமுக அணிக்கு அந்த ஓட்டு போடலாம்னு சொல்லி ஒரு மாற்று கருத்து இருக்கிற மாதிரி கேள்விப்படுறேன். ஸோ ஏன்னா உங்களுக்கு கடந்த காலம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் 3வது அணிக்கு இடம் இல்லை. அது ஐயா காலம் சென்ற ஐயா மூப்பினராக இருக்கட்டும், இப்போ நாங்கள் ஆரம்பித்த மக்கள் நல கூட்டணியாக இருக்கட்டும், 3வது அணிக்கு பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் ஒரு வரவேற்பு இருந்ததே கிடையாது. இந்த சூழ்நிலையை பொறுத்த வரைக்குமே ஒரு அவருக்குன்னு ஒரு வாக்கு வங்கி இருக்கு, மறுக்கிறது கிடையாது. என்னுடைய அனுமானம் ஒரு 15% ஒரு வாக்கு வாங்குவாருன்னு நம்பிக்கை இருக்கு. அதே ஒரு பெரிய விஷயம். புதிய ஒரு இயக்கம் முதல் தேர்தலே 15% வாங்குறாங்கிறது ஒரு நல்ல விஷயம். அதை வைத்துக்கொண்டு வருகின்ற அடுத்த காலங்களில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்கமாக வளரலாம். ஆனால் இந்த தேர்தலை பொறுத்தவரை அந்த 17 விழுக்காடு வாக்குகள் வச்சுக்கிட்டு அவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை உருவாக்குறாங்கன்னு சந்தேகம் தான். அப்படியே ஒரு பாதிப்பு வந்தானா என்னுடைய அனுமானம்னா அது அதிமுக அணிக்கு தான் அந்த பாதிப்பு உருவாக்குங்கிறது எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. இதே மாதிரி அப்போ என்ன சொன்னாங்க, ஒரு சினிமா நடிகர் வந்து ஆசை முடியுமா வர முடியுமான்னு அதே தான் சொன்னீங்க. அதாவது புரட்சி தலைவர் எம்ஜிஆரையும் நீங்கள் இன்னைக்கு இருக்கிற நடிகரை தயவுசெய்து கம்பேர் பண்ணக்கூடாது. ஏன்னால் புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் தான். அதனால அவருக்கு பேரை புரட்சி தலைவர்னு வச்சாங்க, ஒரு ரெவல்யூஷனரி லீடர்னு வச்சாங்க. அதுக்கு காரணம் புதுசாக ஒன்று செஞ்சார். ஆனால் அவர் எத்தனை வருஷங்கள் உழைச்சார், முதல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தில் எத்தனை வருஷம் பயணிச்சார். அவருடைய ரசிகர் மன்றங்களை பொறுத்த வரைக்கும் திமுக கண்டி பல வருஷங்கள் வேலை பார்த்தாங்க. அறிஞர் அண்ணாவே சொல்லியிருக்கிறார், எம்ஜிஆர் வச்சு இன்னைக்கு திமுக வளர்ந்ததுங்கிறது அண்ணாவே சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு பயணம், அரசியல் அனுபவம், அதன் மூலம் பிற்காலத்தில் வந்து அவர் இயக்கமாக மாறும் பொழுது அப்போ திமுக அந்த நிறைய தலைவர்கள், நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் லீடர்ஸ் பல பேர் வந்து அன்னைக்கு அவர் புரட்சி தலைவரோடு போனாங்க. ஆனால் இன்னைக்கு சகோதரர் விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் மிகப்பெரிய நட்சத்திரமாக இருந்தாலுமே, அவர் பின்னாடி நிறைய பேர் அவருக்கு ஆதரவு இருந்தாலுமே, இன்னைக்கு நான் சொல்கிற மாதிரி ஒரு சமீபத்தில் ஒரு அமைக்கப்பட்ட ஒரு இயக்கம் கட்டமைப்பு கிடையாது. அதே நேரத்தில் அரசியல் அனுபவம் வாய்ந்த தலைவர்கள் அவங்ககிட்ட கிடையாது. அண்ணன் செங்கோட்டையர் ஒருத்தர் தவிர மீது எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே கத்துக்குட்டிகள் தான். நானும் கத்துக்குட்டி தான், என்ன மாதிரி கூட இருக்கு, அவர் கூட இருக்க கத்துக்குட்டிகள் தான் இருக்காங்க. நான் வந்து சகோதரர் விஜயை பற்றி இன்னைக்கு தயவுசெய்து வாய் கிளறாதீங்கன்னு நான் அவரை பற்றி எதையும் குறை சொல்ல விரும்பவில்லை. ஏன்னா தனிப்பட்ட விமர்சனம் கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் அவர் ஒரு நட்சத்திரம், உழைப்பால் இன்னைக்கு ஒரு உயர்ந்த இடத்துக்கு வந்திருக்கிறார். அது யாரும் மறுக்க முடியாது. அவருடைய உழைப்பு, அதன் மூலம் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய சினிமா நட்சத்திரம், அதன் மூலமா மிகப்பெரிய ஒரு மக்கள் ஆதரவு பெற்றிருக்கிறார். அதை குறை சொல்ல முடியாது. அவர் தனிப்பட்ட அவர் இப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். நான் ஏன்னா எல்லாருக்கிட்டையும் குறை இல்லாத யார் இருக்கிறாங்க, அரசியல்வாதி, எல்லா அரசியல்வாதியும் குறை இருக்கு. அதனால் அதை பற்றி வேண்டாம். அவருடைய செயல்பாடுகள், அரசியல் ரீதியான செயல்பாடுகள், அவருடைய கொள்கைகள், அதன் மூலியம் அதை நம்ம விமர்சனம் பண்ணலாம். நான் வந்து நீங்க நம்மளை வம்புல மாட்டுறதுக்கே இருக்கீங்க. திருச்சி ஊர் பேர் தான் திருச்சினா, இங்க இருக்க நிருபர்களை திருச்சி போடுறாங்க, செய்தியில் திருச்சி போடுறீங்க. தயவுசெய்து கிடையாதுங்க. நான் சொன்னது வந்து தனிப்பட்ட தாக்குதல். பொதுவாக இன்னைக்கு அரசியல் கலாச்சாரம் என்னன்னா, கொள்கை ரீதியாக மக்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறீங்க, மக்களுக்கு என்ன செய்யலை, அதன் அடிப்படையில் நீங்கள் வாதங்கள் செய்யலாம். அரசியல் இயக்கங்கள் மத்தியிலும் அரசியல் தலைவர்கள் மத்தியிலும் விவாதம் இருக்கலாம். ஆனால் தனிப்பட்ட முறையில் அந்த தரம் தாழ்ந்து தாக்குறதோ, அவங்களுடைய பர்சனல் லைஃப்பை பற்றி சொல்கிறதோ அது கூடாது நான் சொல்கிறேன்.